புதிய கனமகிமை உண்டாயிருப்பதாக. தேவன் தாமே இந்த விசேஷித்த நாளை அந்த இயேசு நாமத்தினால தேவனுக்கு பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தருவதாக. விசேஷித்த ஆண்டவர் இந்த நாளில் மகிமைப்படும்படியாக ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை அப்படி நாம் துதிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்ம துதிக்கிறோம். தகப்பனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே நீரே வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ பூமிக்குமான தேவனப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வம் உடைய கருத்தில் பெரியவனாக இருக்கிறது. நீரே எல்லாவற்றுக்கும் தேவனும் ஆண்டவரமாக இருந்து சகலத்தையும் தன்னுடைய வல்லமையினாலும் ஞானத்தினாலும் தாங்குகிறவர்களை துதிக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வாசஸ்தலத்தை மனுஷன் மனிதனை ஏற்படுத்துகிறேன் என்றும் என் மனுஷனுக்கு வாசம் வேல் என்பதை வாக்குறுதி கொடுத்ததனாலே இந்த அருமையான ஸ்தலத்தில் இந்த அருமையான காலையில் இந்த நடுவில் பிரசன்னாக இருக்கிறதுக்காக நம்ம துதிக்கிறோம். தகப்பனை பரிசுத்த நாடிலே பரிசுத்தப்படுகிறாக, மகிமைப்படுகிறாக. பரலோகமை வாழ்த்துகிறது போல நான் உங்களை வாழ்க்கை பேசி எல்லா சத்துடைய தலைகளையும் கட்டளைப்போதும் விரோதமாக இருக்கிற ஆளுகளை கட்டி போடுகிறார்கள். எங்கள் குறைகள் பாவத்தை மன்னிக்கிறார்கள். இந்த நேரம் மகிமையானதாக எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தொடக்க முதல் முடிவுமற்ற நடத்த ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசேஷித்த ஜெபத்தை எப்ராஹிம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அண்ணன் மறுபடியும் ஆண்டவரே சமூகத்தினாலே கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதம் நண்பு பார்த்த பிரிவுக்காக நன்றி செலுத்துகிறேன். புதிய மாதத்தின் முதல் நன்றி காண்கிறோம். இப்படியாக ஆண்டவரே சமூகத்தில் வந்து கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் பார்த்த தயவு பிரிவை இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நன்றி இப்படிப்பட்ட நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் சுயாதனமாக தேட முடியாத அளவுக்கு எங்களுக்கு நீர் இந்த இயற்கை சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் இந்த முடியாது கூட நம்முடைய அங்கிருந்த வரை தேடுகிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த ஆராய்ச்சி போகும்போது முடிவு வரைந்தும் என்னுடைய திவ்ய பிரச்சனை நாங்கள் இடைப்பட வேண்டுமாக செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் பங்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவையான ஆசிரியத்தோடு செலுத்துகிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலை இம்மட்டும் காத்து வர தயவு கேள்விக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எனக்கு காத்து எங்களை தப்பித்து வழிநடத்த வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மக்களையும் தேவனால் திருப்பியாக இருக்கிறவங்க ஆசிரியத்தை வழிநடத்த சொல்கிறோம். எல்லாம் சந்தித்து இந்த மாதத்தின் ஆசிரியத்தை நேரம் வழிநடத்த தேவனை விருப்பம் பாராட்ட சொல்கிறோம். இந்த ஆராதனை முழுமையாக மண்டல புகழும் திருவிழா காத்துகளும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் மட்டாட்சி நல்ல பிதாவே. நாலாவது முக்கிய விசேஷமாக வேத பகுதியை வாசிக்கலாம். மத்திய வந்து வாசிப்பாங்களா? வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 14 முடிய. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் குறித்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்போது உயிர் அடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்போது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்போது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே. ஆமென். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் போதும். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இதை கர்த்தரை நோக்கி ஞான காலையில் அவருடைய ஆவியை நமக்குள் வைத்தோம், நாம் உயிரடைவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபையும் வல்லமையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஞான பரிசுத்த உடைய நாளின் காலைகளிலே தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக. உன் சித்தம் நிறைவேறும்படியாக நாம் சொல்லிக்கிறோம். தகப்பனே, உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து எங்களை சந்திக்கிற ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசுவை நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் சர்வபூமிக்குமான தேவன், இந்த பூமியிலே மனுஷர்களுக்கு வாசம் பண்ணுகிற கடவுள் ஆண்டவரே, அன்றைக்கு எசேக்கியா தீர்க்கதரிசி காலத்தில் பேசின அந்த வார்த்தைகளை அந்த நாளையில் நம்ம தியானிக்க முடியும். சமர்ப்பிக்கிறோம். எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் கர்த்தர் திறந்ததும் ஒவ்வொருவரும் உணர்வுள்ள இருதயத்தோடு கூட இதை நாங்கள் அறிவதற்கு உங்களுடைய ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி எங்கள் ஆலோசனையாக இருக்கிறோம். மேல் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமைத்ததாக சத்துருவானம் எந்த விதத்திலும் பற்றிக்காதபடி எங்கள் ஆவியானமாக சரீரத்தை காத்துக்கணும். எங்களோடு இடைப்படும் கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரலோகத்தில் நீர் மகிமைப்படுகிறார். ஏசப்பா நாமத்தில் சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த திருவிழுள்ள சத்தியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவதாக. அவருக்கு எல்லாம் மகிமை இருப்பதாக. விசேஷமாக இந்த நாளில் நாம் வாசித்த இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் யெகோவா ஆகிய கடவுள் எசேக்கியேலை அவருடைய கரத்திலே அவன் மேல் அவனுடைய கரத்தை வைத்து அவனை ஆவிக்குள்ளாக்கி அவனை வெளியே கொண்டு போகிறார். அப்படி வெளியே கொண்டு போகும்போது விசேஷமாய் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே அவனை கொண்டு போய் அங்கே இருக்கிற பள்ளத்தாக்கிலே வெட்ட வெளியிலே உலர்ந்த எலும்புகள் விழாய் கிடக்கிற இடத்திலே அவனை நடத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து, இந்த எலும்புகள் உயிரடைமா என்று மனுபுத்திரனே என்று ஆண்டவர் அவனை கேட்கிறார். ஆனால் அதுக்கு அவன் பதில், ஆண்டவரே, அது உமக்கே, நீரே அறிவீர் என்று சொல்லுகிறான். அதன் பிறகு அந்த தரிசனத்தில் அவன் காண்கிற அந்த எலும்புகளை பற்றிய இந்த பகுதியில் அந்த எலும்புகள் உயிரடைவதற்காக கடவுள் என்ன செய்தார் என்பதை இந்த அருமையான பகுதியில் நான் வாசிப்ப 14ஆம் வசனத்தில், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். விசேஷமாக இந்த அருமையான பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிறவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அடிமைகளாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் அங்கே கடவுள்
வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே சொல்கிறார், அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என்று சொல்லி பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையானது ஒரு உலர்ந்து போன எலும்பை போன்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. மாத்திரமல்ல, அந்த உலர்ந்து போன ஒரு நம்பிக்கை வாழ்க்கையானது நம்பிக்கையற்ற ஒரு ஜீவியத்தில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த உலர்ந்து போனது என்கிற வார்த்தையில நாம் பார்க்கும்போது அறுப்புண்டு போகிற ஒரு நிலைமை, அது மாத்திரமல்ல நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில அவர்கள் இருந்ததை குறிப்பிடும்படியாக தான் இந்த உலர்ந்து போன ஒரு எலும்பை எசேக்கியேலுக்கு கர்த்தர் காண்பிக்கிறது நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த சம்பவமானது நாம் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது இந்த சம்பவம் இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர்கள் இருக்கிற அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுவதற்காக கடவுள் இந்த ஒரு விசேஷித்த தரிசனத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உலர்ந்து போன ஒரு எலும்பினுடைய நம்பிக்கையற்ற ஜீவியத்தில் இருப்பீர்களானால், அல்லது உலர்ந்து போன எலும்புகளுடைய நிலைமை என்கிறது நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிற நிலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளை நோக்கி கூப்பிட்டது போல நம்முடைய வாழ்க்கை அறுப்புண்டு போகிற ஒரு நிலைமைக்கோ அல்லது நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில நாம் இருப்போமானால், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, இந்த நிலைமையை கர்த்தர் மாற்றுவதற்கு தான், அல்லது அந்த நிலைமையை மாற்றி அவர்களுக்கு புது வாழ்க்கை கொடுப்பதற்கு தான், அவருடைய வாழ்க்கையை திருப்புவதற்கு தான் கர்த்தருடைய கரம் ஆவியில எசேக்கியேலை வழிநடத்தி, அந்த ஆவியில வழிநடத்தின தேவன் அவனுக்கு சொல்லுகிற காரியம், அந்த தரிசனத்துல நீ எதை நம்பிக்கையற்ற எலும்புகளாக பார்க்கிறாயோ, அறுப்புண்டு போகிற எலும்புகளாக நீ இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறாயோ, அந்த ஜனங்களை நான் உயிரடைய பண்ணுவேன். இதுதான் விசேஷமான நாளை நாம் உணர வேண்டிய ஒரு காரியம். ஏன் சொன்னால், இந்த நாட்களில் நாம் விசேஷமாய் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாட்களை நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்து 40 நாள் தரிசனமாகி அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிரோடு கூட இருக்கிற ஒரு காரியத்தை தான் விசேஷமாய் தேவனாகிய கர்த்தர் அநேக தரிசனங்கள் மூலமாக அநேக திஷ்டாந்தரங்கள் மூலமாக தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இப்பேற்பட்ட இந்த நாட்களில் ஆண்டவர் காட்சி கொடுத்து தம்மை திருவுளம் பற்றி கொண்டிருந்த உயிருள்ளவராய் வெளிப்படுத்தி கொண்டிருந்த இந்த காலத்துல இந்த செய்தியானது நம்முடைய வாழ்க்கையில அவர் இங்க சொல்லுகிற வார்த்தையின்படி தேவ ஆவியை நான் வைப்பேன், வைத்து உங்களை உயிர் அடைய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியை அந்த எலும்புகளுக்குள்ளா வைக்கும் பொழுது, அல்லது அந்த எலும்புகளாய் இருக்கிற இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அந்த ஆவியை வைக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி மாறப்போகிறதுன்னு சொன்னால் உயிரடைந்த வாழ்க்கை. அல்லது இப்போ எந்த ஒரு அனுபவம் சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை என்கிறது மரித்து போன ஒரு நிலைமை. ஒருவேளை மரித்து போனது என்கிற அந்த சூழல் ஒருவேளை பார்க்கும் பொழுது அவர்கள் சிறை இருப்பில அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை என்கிறது ஒரு மரித்து போன நிலைமைக்கு, நம்பிக்கையற்ற நிலைமைக்கு, அது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் அறுப்புண்டு போகிற ஒரு நிலைமைக்கு ஏதுவாய் அவர்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையை ஆண்டவர் இங்கே உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கான காரியத்தை பார்க்கிறோம். இந்த விசேஷமான இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் இப்பொழுது ஆவியிலே அவனை கொண்டு போகிறார். ஆவியை அவன் மேல் வைக்க சொல்லுகிறார். ஆவியை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஆவியின் அனுபவம் என்கிறது, ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்கிற ஒரு அனுபவம் என்கிறது ஒரு விசேஷித்த அனுபவம். என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவன் 40 நாட்களுக்கு பிறகு திருச்சபைக்கு 50வது நாளில் கொடுக்கப்பட்டது தேவனுடைய ஆவி. அந்த ஆவி வந்த பொழுது சபை என்கிறது எழுதினது. சபை என்பது உயிர் பெற்றது. சபையை கடவுள் உயிர்ப்பிக்கிறதுக்காக, சபையை எழுப்புவதற்கு முன்பாக சபையை கர்த்தர் உயிர்த்தெழுந்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தினார். அந்த உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவத்தை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து, அந்த உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசித்து பூரணமான பிறகு, விசுவாசித்து இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்த பிறகு அவர்களுக்கு கொடுத்தது தேவனுடைய ஆவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை
நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 8 - 10 வரையில நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்த மக்களுக்கு எழுதும் போது 12:8 வசனம், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. பாக்குறீங்க, ஆவியினாலே அழிக்கப்பட்டிருக்கு. அப்போ அழிக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது வெவ்வேறான விதத்துல அந்த ஆவிக்குரிய ஒரு காரியங்களானது ஒரு மனிதனுக்கு ஆவியினாலே ஞானமோ, ஆவியினாலே அறிவை அறிகிறதோ, ஆவியினாலே விசுவாசமோ, ஆவியினாலே குணமாக்குற வரமோ, ஆவியினாலே அற்புதங்களை செய்கிறதோ, ஆவியினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதோ, அல்லது ஆவியினாலே பகுத்தறிகிற காரியமோ, ஆவியினாலே பற்பல வார்த்தைகளை பேசுகிற காரியமோ, ஆவியினாலே வியாக்கியானம் பண்ணுகிற இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டது? அநேகரை இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கிறதுனால இதை வெவ்வேறாக வெவ்வேறாக பிரிக்கிறார்கள். அல்லது இந்த ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டதை சில மக்கள் சில காரியங்களை பெற்றுக்கொண்டது அது விசேஷமான காரியம், மற்றது விசேஷம் இல்லை நினைக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா காரியத்துக்கும் தலைமையானவராக இருக்கிறது சொன்னால் ஆவியானவர். அந்த ஆவியானவர் மூலமாக தான் இப்பேற்பட்ட வெவ்வேறான வரங்களோ, பாஷைகளோ, அற்புதங்களோ, அடையாளங்களை கொடுக்கிறார். இதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து 3வது வசனத்தை பாருங்க. 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவே சபிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே இயேசுவே கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்படியானால் தேவ ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அப்ப தேவனுடைய ஆவியை வைக்கிறதுடைய ஒரு விசேஷித்த காரியத்தை பற்றி இந்த 3வது வசனம் சொல்லுகிறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், அந்த ஆவியினால இயேசுவை நீ கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். அதற்காக தான் இந்த ஆவியினாலே உனக்கு ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவியை நீ பெற்றுக்கொண்ட பிறகு நீ எப்பேற்பட்ட அனுபவம் உள்ளவனா மாறணும் சொன்னா இயேசுவை கர்த்தர் என்று நீ அறிக்கை பண்ண வேண்டும். அந்த இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுவதற்கு தான் ஆவியை கொடுத்திருக்கிறார், இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். இதை நாம் விசேஷமா புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கு மாறாக அவங்க மன விருப்பத்தின்படி எல்லாம் அவங்க பேசுகிற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆண்டவர் எனக்கு இதை பேசினார் அதை பேசினார் என்று சொல்லி பேசுகிற காரியங்களோ, அநேக ஒரு சிலரை பார்க்கும் பொழுது ஜோஷியம் சொல்லுகிறது போல அநேக காரியங்களை வேறு விதத்தில் புனைந்து கொண்டிருக்கிற காரியங்களோ உலகத்துல நடைபெறுகிறது. ஆனால் ஒரே ஆவியானவர் வெவ்வேறு வரங்களை கடவுள் கொடுக்கும் பொழுது கொடுக்கப்படுகிற அந்த வரங்கள் அனைத்தும் எதற்காக சொன்னால் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம், நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே 66 எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்படியானால் ஆவியானவராகிய தேற்றரவாளன், ஆவியானவர் உங்களுக்கு ஏன் கொடுக்கப்படுகிறார் சொன்னால், நான் என்ன உங்களுக்கு சொன்னேனோ நான் சொன்ன எல்லா காரியத்தையும் நினைப்பூட்டுவதற்காகத்தான் ஆவியை உங்களுக்குள் வைக்கிறேன். அப்ப ஆவியானவரை எனக்குள் வைத்திருக்கிறதுடைய நோக்கம் சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை எனக்கு ஆவியானவர் நினைப்பூட்டுவதற்காக எனக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார். இதை நாம் விசேஷமா புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. அது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்துல பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற
தெளிவான விதத்துல இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவருடைய தந்தருளப்படுகிறதனுடைய நோக்கத்தை பற்றி தெளிவாய் அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்தார். ஆகையால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் வீணான வார்த்தைகளை பேசவில்லை, ஜோஷியங்களை சொல்லல. அவர்கள் அந்த காரியங்கள் இப்படி நடக்கும் போது இந்த காரியங்கள் இப்படி எல்லாம் சொல்லவில்லை. சத்தியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர்கள் போதிக்கிறவர்களாக மாறினார்கள். இதுதான் விசேஷமா அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உணரவில்லை. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையை அவர்கள் உணரவில்லை. தேவ ஆவியா இருக்கிற தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதனால இப்பொழுது அவருடைய வாழ்க்கை என்கிறது அந்த தேசத்தை விட்டு, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு நிலைமையும் 70 வருஷமான ஒரு அடிமைதனமான ஒரு உழந்த எருமை போல ஒரு வாழ்க்கையுமாய் இருந்த அந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மக்களை மாற்றி அமைப்பதற்காக நான் என்ன செய்யப்போன்னு சொன்னால், எனக்குள்ள இருக்கிற என்னுடைய ஆவியை இப்பொழுது உழந்து போய் இருக்கிற உங்களுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில நான் வைக்க போகிறேன். இதுதான் விசேஷமான ஒரு விசேஷித்த அனுபவம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம், சந்தோஷமான அனுபவம் சொன்னால், அவர் வாழ்க்கை உழந்து போனதா, நம்பிக்கையற்றதாக, ஒருவேளை அந்த வாழ்க்கை ஒருவேளை நம்பிக்கை இல்லாத அறுப்புண்டு போகிற நிலைமையில இருந்தாலும் இப்போது அவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அவருடைய வாழ்க்கையில மாறிவிட்டதனால அவர்கள் மறுபடியும் நாடு திரும்பி வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசமான புது வாழ்க்கை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த வாழ்க்கைக்கு தேவன் விசேஷமாக கொடுத்தது என்று சொன்னால் அவருடைய ஆவியை அவர்களுக்குள் வைத்தார். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில, அறுப்புண்டு போகிற நிலைமையில நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்களை போல கடவுளை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை அற்று போயிருக்கிறோம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை அறுப்புண்டு போகிறது, நாங்கள் இப்பேற்பட்ட உழந்த நிலைமையில, சிதறின நிலைமையில சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு நமக்கு தெரியும், எனக்கு உலகமானது சிதறி போயிருக்கிறது. இந்த சிதறப்பட்டு இருக்கிற நிலைமைகளை மாற்றுவதற்கு ஏதோ ஒன்று நடந்தால் அது மாறிவிடும் என்கிறது அல்ல. தேவ ஆவி இந்த உலகத்தின் மேல் ஆண்டவர் ஊதும் பொழுது கர்த்தர் சகலத்தை புதிதாக்குவார். இதுதான் ஆதி மனிதனாகிய ஆதாமை மண்ணிலிருந்து கடவுள் உருவாக்கின பிறகு அவன் ஒரு மண்ணாக தான் இருக்கிறான். ஒருவேளை அவனுக்கு மண்ணால் செய்யப்பட்ட உருவங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் ஒரு நல்ல தேவனுடைய மனிதனாக, ஜீவிக்கிற மனிதனாக மாறுவதற்கு தேவன் அவனுக்கு ஆவியை கொடுத்தார். அந்த ஆவியை பெற்ற பிறகுதான் அவன் ஒரு பர்ஃபெக்டான தேவனை போல ஒரு மனிதனாக மாறினான். எனக்கு சமுதாயம் மாற வேண்டும், திருச்சபைகள் மாற வேண்டும், திருச்சபைகள் திரும்ப வேண்டும். எப்பொழுது இது திரும்பும் என்று சொன்னால், தேவன் எசேக்கியேலுக்கு சொன்னபடி என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். அந்த வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் சொன்னால், உயிர் அடைவீர்கள். அல்லது உங்களுடைய வாழ்க்கை உயிரடைந்த ஒரு வாழ்க்கையாக, புதிய ஒரு வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இங்கே முக்கியமானதை குறிப்பிடுகிறார். அதே எசேக்கியேல்ல 37ஆம் அதிகாரத்துல 6வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். ஏன் ஆவியை வைக்கிறார்? அல்லது ஆவியை வைக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் நரம்புகளை பராமரிக்க போகிறேன், உங்களுக்கு ஒரு மாம்சத்தை கொடுக்க போகிறேன், அந்த மாம்சத்தை மூடுகிறதுக்காக தோலினால உங்களை மூட போகிறேன் என்று சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் ஒரு உருவமாக்கப்படுவதற்கு, இவைகள் எல்லாம் ஆவியினால ஆண்டவர் அவைகளுக்கு கட்டுட்டு அவைகளுக்கு ஆவியை கட்டளையிட்டு உயிர் அடைய போகிறீர்கள். அப்படியானால் நான் உண்டாக்க போகிற இந்த புது சமுதாயம், நான் உண்டாக்க போகிற புதிய இஸ்ரவேல் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட மாறும் என்று சொன்னால், அவர்களை இப்பொழுது மூடி, தோலினாலே மூடி என் ஆவி அவர்களுக்கு கட்டளையிடும் பொழுது அது சாதாரணமானவர்களாக மரித்து போனவர்களாக இருக்க மாட்டார்கள், உயிர் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆண்டவருக்கு பெரிய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் துதிக்கப்படுவதாக, கர்த்தருக்கு கோடான கோடி மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்கிறது உயிர் அடைய வேண்டும். இந்த உயிரை உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால்
நாம் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை, புது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னார். எப்படி எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் ஆவியை உங்களுக்குள் நான் வைத்து உங்களை உயிரடைய செய்வேன் என்று சொல்லுகிறது போல இன்னைக்கு உயிரடைந்த ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். இப்படி ஏற்படுத்துகிறதுக்கு உண்மையான ஒரு நோக்கத்தை பாருங்க. 6வது வசனத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்குகிறார்? கடவுள் இப்பொழுது ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்கு இப்பொழுது ஆவியை கொடுக்கும் பொழுது அதனுடைய விசேஷித்த காரியம் என்னன்னு சொன்னால், அதுக்கு முக்கியமா சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். நான் உருவாக்குகிற நீங்கள் என் ஆவி உங்களுக்குள் கொடுக்கப்படுகிறதுனால என்ன விசேஷம் என்று சொன்னால், நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வேன். இன்னைக்கு இதுதாங்க விசேஷமான உலகத்துக்கு தேவை. எனக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு என்ன அவசியமான ஒரு காரியத்துல இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிறது. எனக்கு இருக்கிற திருச்சபையில் 2 மாதங்களா நாம் கடவுளை ஆராதிக்க முடியாமல் எனக்கு ஏன் தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள் என்கிறது ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றவர்கள் என்கிறவர்கள் இன்னும் தோலினால மூடப்பட்டு இன்னும் தேவனுடைய ஆவியை அவர்களுக்குள் பெறாதவர்களாக இருக்கிறபடியினால கர்த்தரை அறிய முடியவில்லை. இந்த அனுபவங்கள் மாற என்று சொன்னால், எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு கர்த்தரை அறிகிற ஒரு காரியத்தை உலகம் அறிந்து கொள்கிறதுக்கு முன்பாக யாரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் இங்கே விரும்பினார் என்று சொன்னால், அவருடைய ஜனங்களாயிருக்கிற அடிமைதனத்தில் எங்கள் எலும்புகள் உளுந்து போயிட்டு நம்பிக்கை அற்று போனது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் ஆண்டு சொல்கிறார், முதலாவது நீங்கள் என்ன அறிந்து கொள்ளுங்கள். நான் ஆவியை கொடுக்கிறதே உலகத்துக்கு அல்ல, நான் உங்களுக்குள்ள இருக்கிற என் ஜனங்களாயிருக்கிற, நான் தெரிந்து கொண்டவர்களாயிருக்கிற, என்னை விட்டு விலகி போய் அடிமைதனத்துல எனக்கு தவித்துக் கொண்டிருக்கிற என் ஜனங்களே, நீங்கள் என்னுடைய ஆவியை பெற்று நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு விசேஷித்த அனுபவங்கள் நமக்கு தேவை. நாம் ஒரு சில வாரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற அந்த நிகழ்ச்சியை நோக்கி நாம் இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில் போய் கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் என்பது இந்த சரீரம் உயிர் அடைந்து தேவ ஆவியை பெற்று எப்படி கர்த்தரை அறிக்கை பண்ண வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறதோ இன்னைக்கு நாம் அதை செய்யணும். இந்த ஒரு அனுபவத்தை நாம் விசேஷமாக பெற்றுக்கொள்கிறதுக்கு 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்க, நல்ல தெளிவான காரியத்தை பேதுரு விளக்குகிறார். தீர்க்க தரிசனமான அந்த காரியங்கள், வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனமான காரியங்கள் என்கிறது. அந்த தீர்க்க தரிசனமான காரியத்தை பேசின மனுஷர்கள் என்கிறவர்கள் எப்படி பேசினார்கள், அல்லது இந்த வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்லுவதற்கு எது அவர்களுக்கு அவசியமா இருந்ததுன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இருந்ததனாலதான் வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவர்களால் என்ன முடியல பேச முடிந்தது. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஏதோ சில பேர் நினைச்சிருக்கிறாங்க அது வேறு விதமாக நினைக்கிறான். அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி அவன் இருக்கும் பொழுது, ஒரு கர்த்தருடைய மனுஷனா அவன் இருக்கும் பொழுது, அவன் பேசுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுக்கப்படுகிறான். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவன் வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ண முடியும், பேச முடியும். அப்படியே பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே இல்லை என்று சொன்னால், வேதத்துல தீர்க்க தரிசனங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக சொல்லப்படுகிறதோ அதை அவன் அறியாமல் போயிடுவான், அதை மாற்றி பேசிடுவான். அதன் பிறகு பிரச்சனைகளை உலகம் சந்திக்க வேண்டியதாக வந்துவிடும். இப்படிதான் இன்னைக்கு தேவ ஆவியை பெறாமல் கர்த்தருடைய வேதத்தையும் தரிசனத்தையும் சொல்லுகிற மக்கள் இன்னைக்கு கர்த்தரை அறிவிக்காமல் இன்னைக்கு குழப்பிக் கொண்டிருக்கிற காலம். இப்பேற்பட்ட காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக தேவனுடைய ஆவி அந்த உலர்ந்த எலும்புகளாகிய இஸ்ரவேல் மக்கள் மேல் வைக்கப்பட்டது போல இன்னைக்கு செய்தியை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும், நீங்க சபையை சார்ந்தவர்களா இருக்கலாம், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அந்நியர்களா கூட இருக்கலாம். ஏன்னா மாம்சமான யாவர் மேலும் தேவனுடைய ஆவியை ஊற்றுவார். ஊற்றும் பொழுது நடைபெறுகிற காரியம்
எல்லா மாம்சமானவர்களும் கர்த்தரை இயேசுவை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு தான் எசேக்கியேலை இப்பொழுது தரிசனத்திலே நடத்துகிறார். இதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு தான் ஆவியை கொடுக்கிறார். இந்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷன் இப்பொழுது தீர்க்க தரிசனத்தை கடவுள் சொல்லும் பொழுது, அவன் தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான் என்பதை கூட பார்த்தீங்கன்னா அந்த 36வது 37வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த 6வது வசனத்துல ஆவியினாலே நிறைந்து அவன் இயேசு கிறிஸ்து அவன் கர்த்தரை தான் என்ன பண்ணுகிறான், கர்த்தரை பத்தி தான் என்ன பண்ணுகிறான், பேசுகிறான். ஏன்னா கர்த்தர் உரைக்கிறார் என்கிறதை அவன் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கும் பிரியமான தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய ஆவி நமக்குள் இல்லாத பட்சத்துல நாம் கர்த்தரை பத்தி என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. 12வது வசனத்துல கூட பாருங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். பார்க்குறீங்க, தீர்க்க தரிசனம் உரைத்து கர்த்தராகிய ஆண்டவர் அதை உரைக்கிறார் என்பதை அவன் அறியும்படியாக 13 கூட சொல்கிறார், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். அப்படியானா கடவுளுடைய ஒரு பெரிய நோக்கம், இந்த தரிசனத்துக்கான அவசியம் என்ன ஏற்பட்டது? ஏன்னா எசேக்கியேல் என்கிறவன் யோயாக்கீம் என்கிற ராஜாவினுடைய நாட்களில சிறையாய் கொண்டு போகப்பட்டான். அந்த சிறையாய் கொண்டு போகப்பட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறைப்பட்ட மக்கள் மத்தியில தாங்கி இருக்கிறான். குறிப்பா நாம தேவார் என்கிற ஒரு நதி அண்டையில அவன் கூடார போட்டு அங்கே தங்கி இருக்கிறான். அந்த தங்கி இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த சிறைப்பட்ட மக்களுக்கு செய்தி கொடுக்கிறதுக்கு தான் எசேக்கியேலை சிறையிருப்பின் தீர்க்கதரிசியாக வைக்கிறான். அப்படியே சிறையிருப்பில போனவனே சிறையிருப்பில் இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுகிறான், செய்தியை சொல்லுகிறவனாக மாறுகிறான். அப்பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு சொன்னால், ஒரு சிறையிருப்பு என்கிறது எவ்வளவு கொடுமையானது, ஒரு சிறையிருப்பில் இருக்கிற அனுபவத்தில் எந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் வரும் என்கிறதை அவன் உணர்ந்திருக்கின்றதுனால, அவன் உணர்ந்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது, தேவ ஆவியினால நிறைந்து சொல்லும் பொழுது என்ன அங்க நடைபெற்றதுன்னு சொன்னால், கர்த்தரை அவர்கள் என்ன பண்ணினாங்க, அறிந்து கொண்டார். இதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு தான் கர்த்தர் இந்த தரிசனத்தை எசேக்கியேலுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவனுக்கு ஆவியை கொடுத்தார். அந்த ஆவியை பெற்று தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதுக்கு தான் 4வது வசனத்துல தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் பொழுது 4வது வசனத்தில் பாருங்க, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளு. பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். அப்ப தீர்க்க தரிசனமும் கடவுளுடைய வார்த்தை என்கிறது சில பேர் வேறு வேற பிரிச்சு கொள்ளலாம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் பொதுவான ஒரு காரியம் சொன்னால், நீ தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நீ கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும், நீ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கணும். இப்படி தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவனுக்கு தேவனுடைய ஆவி இல்லை தேவையில்லைன்னு ஒரு வேளை சில பேர் வாதாடலாம். நீ தேவனுடைய வார்த்தை பேசுகிறவனா இருக்கலாம், அல்லது தீர்க்க தரிசனமான மறைப்பொருள்களை சொல்லுகிறவனா இருந்தாலும் உனக்கு பொதுவாக கடவுள் கொடுக்கிறது தேவன். அப்போ தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற ஒரு எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை சொல்லி முடிக்கும் பொழுது, நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப தீர்க்க தரிசனத்தில் என்ன என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை. எந்த கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே அவன் சொல்லுகிறான். அப்படி அவன் கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறபடியே என்ன பண்ணுகிறான், தீர்க்க தரிசனத்தை அவன் சொல்லும் பொழுது அங்க நடைபெறுகிற காரியம் என்கிறது, அந்த தரிசனத்துல அல்லது அவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்துல அங்கே ஒரு பெரிய அசைவு வருகிறது, அங்கே ஒரு பெரிய உயிரடங்கல் நடைபெறுகிறது. எல்லா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுகிறது, சேர்ந்து கொள்ளுகிறது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவைகளுக்கு நரம்புகள் வருகிறது, மாம்சம் வருகிறது, தோலினாலே மூடப்படுகிறது. அதன் பிறகு ஆவியில்லாத ஒரு நிலைமை. 9வது வசனத்தில், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனமுத்திரனை தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடைந்து இவர்களே ஊடு என்கிறார் சொல் என்றார். வசனம் 10, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் சொன்னேன்.
அவர்கள் உயிர் அடைந்தார்கள், சேனையாய் நின்றார்கள். அப்படியானால் கடவுள் தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அவன் மாற்றி பேசாம கடவுள் என்ன நோக்கத்துக்காக சொல்லுகிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அதையே அவன் சொன்னதுனால இப்ப நடந்த அதிசயம் என்னன்னு சொன்னால், அவன் தரிசனத்துல பார்த்த அந்த பள்ளத்தாக்கில கிடந்த அந்த உயிர் இல்லாத அந்த காய்ந்து போன எலும்புகள் என்கிறது இப்போது எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு சரீரமாக எழும்பி ஒரு சேனையாக நிற்கிறது. அவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையிலையும் அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்திலையும் இப்பொழுது நடைபெற்றது உயிரிழந்த ஒரு அனுபவம். அதுதான் விசேஷமான ஒரு அனுபவம். நாம் தீர்க்க தரிசனம் பேசுகிறவர்களா இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் போதிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் நாம் தேவனுடைய ஆவியினாலே நனைந்து போதிக்கும் பொழுது, நம்முடைய தீர்க்க தரிசனம் நாம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுதும் ஜனங்களை உயிரடைய ஜனமுடைய வாழ்க்கையை உயிரடைந்து எழுப்ப முடியும். அவருடைய வாழ்க்கையில செத்த அனுபவத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை உயிருள்ள ஒரு வாழ்க்கைக்கு, புது வாழ்க்கைக்கு, அல்லது ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு வர முடியும். எனக்கு சபைகளை, எனக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தை உயிருள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வர வேண்டும், உயிருள்ள ஜீவித்துக்கு திருப்பி கொண்டு வர வேண்டும், ஆவிக்குரிய அனுபவத்துக்கு அவர்களை கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலே இன்னைக்கு ஊழியங்கள் இருக்கிறது. எப்படி இது சாத்தியமாக முடியும்? எப்படி சபையை ஒரு புது வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வர முடியும்? சபை எப்படி ஒரு உயிருள்ள அனுபவத்துக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்று சொன்னால், அதை கொண்டு வருவதற்கு கர்த்தர் எனக்கு அவருடைய ஆவியை, அந்த ஆவியை பெற்றார். என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு என்ன சொல்லுகிறாரோ எனக்கு சொல்லப்பட்டபடியே தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்டபடியே கர்த்தருடைய வார்த்தையை நான் சொன்ன பொழுது அவைகள் உயிர் அடைந்தது, ஆவி பிரவேசித்தது, அவர்கள் சேனையாய். இன்னைக்கு பிரியமான இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், இந்த செய்திகள் உங்களை நோக்கி வரும் பொழுது, உங்கள் செவிகளில் அதை கேட்கும் பொழுது, இந்த இருதயத்தில் நீங்கள் உணரும் பொழுது, நீங்கள் உணர்வற்ற உயிரற்ற நீங்கள் வறுப்புண்டு போகிற நிலைமையில நீ எங்கே சிதறி கிடந்தாலும், எவ்வளவு தூரத்தில் நீ கிடந்தாலும், நீ எந்த பள்ளத்தாக்கில் கிடந்தாலும், எவ்வளவு உயிரற்ற ஒரு நிலைமையில இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை உயிர் அடைய முடியாத நிலைமையில இருந்தாலும், இந்த தரிசனத்தை கேட்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்கும் பொழுது என்ன நடைபெறும் சொன்னால், தேவனுடைய ஆவி உனக்குள் வரும், நீ உயிர். இதுதான் இங்கே நடைபெற்ற ஆச்சரியமான காரியம். எந்த ஒரு காரியத்துக்காக எசேக்கியேலை அழைத்து, என் ஆவி இந்த உலர்ந்து போன எலும்புகளாயிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் வைக்க போகிறேன், அவர்கள் உயிர் அடைவார்கள் என்று சொன்னாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அன்புக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கை என்பது உயிரற்ற ஒரு நிலைமையில போகும். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து படைத்து கொண்டிருக்கிறோம். வாழ போகிறோமா, சாக போகிறோமா என்கிற கேள்வியில தான் வாழ்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் பயமும் திகிலும் நம்முடைய வாழ்க்கையை அலகடித்து கொண்டிருக்கிறது. என்னோட வாழ்க்கையை சாதத்துக்கு போகிறதா அல்லது நான் பிழைக்க போகிறேன்னா என்கிற நிர்பந்தத்தில், இந்த அற்பமான உலக வாழ்க்கையில நாம் ஏற்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்குள்ளா சென்று கொண்டிருக்கிறோம். எந்த நிலைமை கர்த்தர் மாற்றுவார் சொன்னால், இந்த வாழ்க்கையை திருப்புவேன் என்று சொல்லிதான் ஜனவரி மாதத்தில் கர்த்தர் இந்த சபைக்கு தேவனம் கொடுத்த சத்தியம். தேவன் அதை திருப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை மாற்றுவேன் என்று சொன்னார், நிச்சயமா மாற்றுவார். அது ஒரு நாள் ஆண்டவர் அந்த சொன்ன வார்த்தையை யாராலும் மாற்றிவிட முடியாது. இதுதான் திருச்சபையானது மாற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். திருச்சபையானது உயிரடைய வேண்டிய ஒரு காரியம். திருச்சபையானது மறுபடியும் திரும்ப வேண்டிய ஒரு காரியம். எப்படி அதை திரும்புகிறது, எப்படி அதை மாற்றுகிறது சொன்னால், கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் வைக்கும்படி நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள், நீங்க கேட்கிற தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் உங்க வாழ்க்கை, நீங்க யாரா இருக்கிறீங்க என்பது பிரச்சனை கிடையாது. நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறது பிரச்சனை கிடையாது. தேவ ஆவி மேலக்குள்ள வந்து விடுமானால், நீ கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனத்தை, கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்து கர்த்தரை அறிந்து கொள்வாயானால் என்ன நடக்கும் சொல்லி, கர்த்தரை அறியும் பொழுது, நீ கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது உயிரடைவார். நான் இன்னைக்கும் செய்தி கேட்கிறேன். நீ முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கிப்பார். வாழ்க்கை உழந்து போனதாக அறுப்புண்டு போகிற ஒரு நிலைமையில் இருக்குமானால், இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த காலங்களில நீ உயிரற்றவனாய் இருக்க மாட்டாய்.
நீ அறுப்புண்டு போகிற நிலைமையில் இருக்க மாட்டாய், நீ காய்ந்து போனவா இருக்க மாட்டாய். கர்த்தர் உன்னை உயிரடைய செய்வார். ஏன் ஒருவேளை இந்த எலும்புகளுக்கு ஒருவேளை தீர்க்க தரிசனமா சொல்லி உயிரடைய போகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லி இருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் ஆழமா நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களும் மறிக்கணும். அவங்க மறிக்கவில்லை, உயிரோடு கூட இருந்ததுனால அவருடைய கால் எலும்புகள் என்ன பண்ணப்பட்டது? முறிக்கப்பட்டது. இந்த கால் எலும்புகள் முறிக்கப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயிரை இழந்து போய்விடுவார்கள். அப்படியெல்லாம் அந்த எலும்புகளுக்குள்ளாக உயிர் அடைக்கிற ஒரு அனுபவமும் உயிரை இழக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஏன் சொன்னால் எலும்புகளுக்குள்ளாக தான் அந்த மஞ்சை என்கிற ஒன்று இருக்குது. அந்த மஞ்சை என்கிறது அந்த சரீரத்துக்குள்ள அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற வரையிலும் அந்த சரீரமானது சாகாது. அது ஒருவேளை போராடினது. எப்பொழுது அந்த எலும்புகள் அந்த மஞ்சையை விட்டு ஈடுபட்டு அது காய்ந்து ட்ரை ஆகிப்பட்டோம், எப்பொழுது அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற மஞ்சை என்கிறது செத்து போன நிலைமையில காய்ந்து போன நிலைமையில அது ட்ரை ஆனவன அவன் செத்துடும். இது விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மை. ஒருவேளை நீங்க மறித்து போகிற ஒரு மனிதனுக்குள்ளா இருக்கிற எலும்பை நீங்க உடைத்து பார்க்கும் பொழுது அந்த ஈரமான பசையா இருக்கக்கூடிய மஞ்சை இருக்காது, அது காய்ந்து போன நிலைமையில ட்ரை ஆகிவிடும். அப்படியானால் ஒரு ட்ரையான ஒரு மஞ்சை எலும்புகள் உள்ள ஒரு மனிதர்களை கூட கடவுள் என்ன பண்ணுகிறார் என்பது ஆவியை கொடுத்து உயிரடைக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு உடந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும், காய்ந்த நிலைமையில் இருந்தாலும், நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவதற்காக என்னுடைய ஆவியை வைக்கிறேன் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அறிந்து கொண்டது. கர்த்தர் என்பது என்ன பண்ணாங்க? அறிந்து கொள்கிற ஒரு அனுபவத்துக்கு வந்ததுனால இப்ப ஒரு வாழ்க்கை என்கிறது பிழைக்கிற ஒரு வாழ்க்கையாக, உயிருள்ள ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணினது? மாறிவிட்டது. யோவான் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அவன் பாருங்க நல்லா சொல்லும், மரணத்தை விட்டு இப்போது எங்கே வருகிறான் சொன்னால் ஜீவனுக்குள் வருகிறான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி 25 சொல்லும் பொழுது, மரித்தோர் தேவனுடைய தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி இந்த எலும்புகள் உயிரடைந்தது? அல்லது கடவுள் இந்த எலும்புகளுக்குள்ளாக ஆவியை வைக்கிறதுக்கு முன்பாக என்ன நடந்தது சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறபடி தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம், தீர்க்க தரிசனுடைய சத்தத்தை கேட்கிற காலம், தீர்க்க தரிசனுடைய வார்த்தையை கேட்டதனாலதான் அவர்கள் உயிரடைந்தார். அதன் பிறகு அவர்கள் எழும்புவதற்கு கர்த்தர் இப்பொழுது என்ன பண்ணினாரு? ஆவியை கொடுத்தார். இப்பொழுது அவர்கள் செத்தவர்களாக இல்லை, எலும்புகளாக இல்லை, சிதறி போனவர்களாக இல்லை, அவர்கள் சேனாய் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள், புதிய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இதுதாங்க நம்ம கிறிஸ்துவ ஜீவமா மாறி ஆண்டுடைய வார்த்தைகளை எவ்வளோ கேட்டு இருக்கிறோம், எவ்வளோ ஆண்டுடைய வார்த்தைகளை தீவிர ஒருவேளை நீங்க நாள் முழுதும் கூட கேட்கிற ஒரு ஆளா இருக்கலாம், நல்ல காரியம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு விசுவாசிக்கிற நீ ஜீவன் அடையும். எப்படி ஜீவன் வரும்? ஜீவன் வருவதற்கு என்ன பண்ணணும்? இங்க நல்ல வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுடைய சத்தத்தை நீ கேட்கிறது உண்மையானால் நீ மரணத்தை விட்டு வெளியே வரணும். நீ இன்னும் மதிப்பிற்குரிய பாவத்துக்குரிய ஒரு வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டு நான் ஆவியை பெற்றுடுவேன், உயிர் அடைஞ்சிடுவேன் சொல்லுவாயானால் முடியவே முடியாது. தேவனுடைய சத்தத்தை வார்த்தையை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த வார்த்தை கேட்ட பிறகு நீ எப்படிப்பட்டவனாக மாற சொன்னால் அந்த மரணமான வாழ்க்கையை, பாவமான வாழ்க்கை விட்டு வெளியே வரும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உனக்குள்ளாக நான் கொடுக்கிற ஜீவன் உனக்குள் வருகிறது, நித்திய ஜீவன் வருகிறது. அந்த நித்திய ஜீவன் வருகிறதுனால நீ எப்படிப்பட்டவனா மாற சொன்னால் பிழைக்கிறவனாக ஜீவனுடையவனாக. அதுக்குத்தாக இந்த அருமையான சத்தியம், அதுக்குத்தாக கர்த்தர் எசேக்கியேலுக்கு இவ்வளவு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஏன் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உங்களுக்குள் வைக்கிற தேவனுடைய வார்த்தை, நீங்க கேட்கிற சத்தியம் உங்களை உயிரடைய பண்ண வேண்டும். நீங்க உயிரடைந்து புது வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், யார் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்களோ நீங்கள் இன்னும் மரணத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க மரித்தவர்களா இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பாவத்துக்குள்ளா இருக்கக்கூடாது. நீங்க மரணத்தை விட்டு எப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீங்களோ, மரணத்தை விட்டு வரும் பொழுதுதான் பிழைக்கிறவர்களாக ஜீவனுக்குள்ள மாறும். அந்த அருமையான அனுபவத்தை தான் இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறத நாம பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு கேட்கிற அநேக மக்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் உயிரே வளர முடியும். ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒரு உயிரை என்ன பண்ணிட முடியாது, உருவாக்க முடியாது. மரம் செடிக்கு கூட உயிர் அடைய வேண்டும் சொன்னால் அதுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அப்படியான என்ன வெளிச்சம் இருக்கிறது? எந்த வெளிச்சத்தினாலும் இப்பொழுது இந்த வாழ்க்கைகளில ஒரு விடியற்காலமான ஒரு வாழ்க்கை வருகிறது சொன்னால், வேதம் என்கிற கடவுளுடைய வார்த்தை என்கிற அந்த சத்தியத்தை நீ கேட்கும் பொழுது நீ இருளுள்ளவனா இருக்க மாட்டாய், மரித்தவனா இருக்க மாட்டாய், உயிர் உள்ளவனா வாழ்வதற்கு வெளிச்சத்துக்குள் வருவாய். சத்தியத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ எங்க இருக்கிற? நீ எந்த இருளில் இருக்கிற? நீ எந்த மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற? இந்த நாளிலே நீ உயிரடை கர்த்தர் விரும்புகிறார். நீ உயிரடை விரும்புகிறாயா? நீ பிழைக்கிறதுக்கு விரும்புகிறாயா? உனக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் கொடுத்து உன்னை வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். நீ அந்த வாழ்க்கையை விட்டுட்டு, அந்த இருளை விட்டுவிட்டு, அந்த மரணத்தை விட்டு, அந்த பழைய வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கு உயிர் அடைகிறதுக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறது தேவனுடைய பிள்ளையே, வெளிச்சத்துக்கு வா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையை மனதில் மாற்றுவார். இதுதான் விசேஷமாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் நீங்கள் பிழைக்கிறவர்களாக மாறுவீர்கள், நீங்கள் உயிர் உள்ளவர்களாக மாறுவீர்கள். இந்த 2 காரியத்தை நாம் தியானித்து முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 9லிருந்து 11 வாக்கியங்கள் வரையிலும் எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். திருப்பி கொண்டு 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் கிறிஸ்துவின் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். 11வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். அந்தியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காரியத்தை பாருங்க. தேவ ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம் யாரை இருக்க மாட்டோமா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிறதுடைய இன்னொரு கருத்தை என்ன சொன்னா, நீ அழிவுக்குரியவனா இருக்க மாட்ட, நீ சாவுக்குரியவனா இருக்க மாட்ட. இந்த மாம்சத்துக்குரிய ஒரு அழிவு மரணத்திலிருந்து உன்னை மாற்றுவதற்கு தேவன் என்ன பண்ணுகிறாரு? அவருடைய ஆவியை உனக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி உனக்குள் இருக்கும் என்று சொன்னால், அல்லது இந்த 11வது வசனத்துல இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலே எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவினால சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம், நான் இதுதான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், உயிர் சரீரங்களை உயர்த்துகிறார். என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். முதலாவது உயிரடைகிறதுக்கு ஆவி கர்த்தர் எங்க இருக்கிறாரே? வளர்ந்து இருக்கிறார். அடிமைதனத்தில் இருந்த தவித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் நடுவில் ஆண்டவர் அவரை வைத்தார். அந்த ஆவியை வைத்த பிறகு இப்பொழுது 2வதாக ரோமருக்கு
எழுதின இந்த புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிற இந்த சத்தியத்துல இப்பொழுது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த ஆவி யாருக்குள் வைக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான, அப்படியானால் நாம் ஒருவேளை சாவுக்கு ஏதுவானவர்களா இருக்கலாம். ஒரு காலத்தை நாம் புரிந்து கொள்ளணும். சாவுக்கு ஏதுவான செத்து போன ஒரு சரீரத்துக்குள்ளாக எந்த ஆவிய உயிரை என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஒருவேளை எந்த விஞ்ஞானம் கேட்டு பாருங்க, சாக போகிற ஒரு மனிதனை எப்படியாவது நீங்க பிழைக்கிறதுக்காக அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, ஆவியை வைங்க, உயிரை வச்சு கொஞ்சம் வாழ வைங்கன்னு சொன்னால் டாக்டர் சொல்லுவான் இது என்ன பண்ணது முடியாது, ஏன்னா அவர் சாக போகிறார். அதை செத்து போன ஒரு மனிதனை ஒருவேளை எழுப்பி கொடுங்க, நீங்க அவருக்குள்ள உயிரடைகிறதுக்காக ஆவியை வச்சு கொடுங்க சொன்னா செத்து போன மனிதனை உயிரடைகிறதுக்கு இந்த உலகத்துல எவனால ஆவியை வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆவி நமக்குள் வைக்கப்படும் பொழுது நாம் ஒருவேளை சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உடையவர்களாய் இருந்தாலும் அந்த சாவுக்கேதுவான ஒரு சரீரத்தை கூட உயிரடைகிறதுக்கு தேவனுடைய ஆவி வல்லமையுள்ளதா இருக்கிறது. இதுதான் அந்த 7ஆம் அதிகாரத்தில் 24 நாம் பார்க்கும் பொழுது, அந்த 7ஆம் அதிகாரம் ரோமர் 7:24 பார்க்கும்போது நிர்பந்தமான நிலைமை, அப்படியே நிர்பந்தமான ஒரு நிலைமையில இருக்கிறது யாரு, மரண சமயத்தில் இருக்கிறவன் நிர்பந்தமான நிலைமையில வாழ்கிறான். யாருக்கு நிர்பந்தமான நிலைமை, யாருக்கு போராட்டமான நிலைமை, யாருக்கு பிரச்சனை உள்ள நிலைமை என்று சொன்னால், ஒரு மனிதன் என்கிறவன் மரண சரீரத்துக்குள்ளாக வாழும் பொழுது அவன் எப்பேற்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுகிறான் சொன்னால், மரணம் வரப்போகிறது, ஆபத்து வரப்போகிறது, மரணத்தின் நெருக்கத்திற்கு நேராக நான் நெருக்கப்படுகிறேன், சீக்கிரத்தில் மறிக்கப் போகிறேன் என்கிற ஒரு மரண பயமோ மரண நெருக்கத்தில் வரும் பொழுது அந்த மனிதன் இப்படிப்பட்டவனா மாறும் சொன்னால் நிர்பந்தமான என்ன செய்கிறதுங்கிற புரியாத நிலைமைக்கு போயிடுவான். எனக்கு அநேக நிலைமை நான் டிவியில் ஒவ்வொரு சேனலை திறக்க முடியும், நிர்பந்தமான நிலைமை. லட்சக்கணக்கான மக்கள் 2 லட்சத்துக்கிட்ட இன்னைக்கு மறித்து போயிருக்கிறாங்க. 35 லட்சங்களுக்கு மேலாக இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிர்பந்தங்களில் இருக்கிறார்கள், நெருக்கங்கள் மத்தியில் இருக்கிறாங்க, கதறின் மத்தியில் இருக்கிறாங்க. வாழ்வா சாவா என்கிற நிலை, இந்த நிர்பந்தமான நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் யாரா இருக்கிறான்னு சொன்னால் மரண சரீரத்தில் இருக்கிறான். இந்த மரண சரீரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் யார் இந்த மாதிரி இந்த நிலைமையில, நிர்பந்தமான நிலைமையில, இந்த மரணம் வரப்போகிற இந்த நெருக்கடியான நிலைமையில என்னை காப்பாற்ற போகிற. போன நேரத்தில் இந்த செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம 2022 வரையிலும் இந்த கொரோனா வைரஸ் தொடர்ந்து அலையறையா வந்து கொண்டே இருக்கும். ஒரு வேதனையான காரியம் பாருங்க. ஒரு 3-5 மாசம் 6 மாசத்துல ஒளிந்து போகும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் சொல்லுகிறது, அமெரிக்காவுடைய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறார்கள், 22 வரையிலும் வருகிறார். 22 வரையிலும் இந்த உலகத்துல கொரோனா தாக்கம் வரும்னா இந்த வசனத்துல சொல்லப்படுகிற நிர்பந்தமான மனுஷர்கள நாமும் ஒருவராக வாழ்கிறோம். இப்பேற்பட்ட மரண சரீரங்களுக்குள்ளா எல்லாருமே வரவேண்டிய நிலைமை வந்துவிடும். இந்த நிர்பந்தமான மரண சரீரத்தில் இருக்கிற நாம் காப்பாற்றப்படுவதற்கு தான் வாசித்த 11ஆம் வசனத்துல கிறிஸ்துவானவர் மரித்தோர்ந்து எழுப்பினவர் அவருடைய ஆவி சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களில வைக்கப்படுமானால், என் ஆவியை சாவுக்கு ஏதுவான நிர்பந்தமான நிலையில மரணத்துக்கு ஏதுவான உன் நிலைமையில என் ஆவியை நான் வைப்பேன் என்று சொன்னால் நீ மறிக்க மாட்டாய், நீ உயிரடைவாய், நீ பிழைப்பாய். இதுதான் அருமையான ஒரு சாட்சி. நம்ம எல்லாருக்குள்ளாகவும் மரணத்துக்கு ஏதுவான சரீரத்தில் வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எனக்கு மரணம் இல்லாத சரீரம் எவனாலும் சொல்ல முடியாது. எல்லாருடைய சரீரத்திலும் மரணம் என்று ஒன்று நேரிட போகிறது உண்மை. எல்லாரும் மறிக்கப் போகிறது என்கிறது உண்மைக்கு உண்மையான காரியம். எல்லாரும் நிர்பந்தங்களில் இருக்கிறோம் என்பது உண்மையான காரியம். ஏன்னா நிர்பந்தங்களே எங்களுக்கு வராது, ஆபத்தே வராது என்று சொல்லி கர்ஜித்துக் கொண்டிருந்த தேசங்கள் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறது. மரண பயங்கள் அவர்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது. நிர்பந்தங்களில மரணத்தின் மத்தியில் அவர்கள் இப்பொழுது தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. யார் எங்களை காப்பாற்ற போறாங்க? எது எங்களை காப்பாற்ற போகிறது? எந்த மாத்திரைகள் காப்பாற்றப்படும் என்கிற
போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மரித்து உயிரோடு கூட எழுந்த கிறிஸ்துவுடைய ஆவி மரணத்துக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான சரீரத்துல வைக்கப்படும் பொழுது நீ மறிக்க மாட்டாய், நீ உயிரடைவாய். இதுதான் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் இந்த மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கையில நிர்பந்தங்களில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில மரணம் அடையாமல் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான சரீரம் சாகாது, அதை உயிரடைகிறதுக்கு என் ஆவியை வைக்கிறேன். என் ஆவியை உனக்குள் வைக்கும் பொழுது நீ உயிரடைகிறவனாக மாறுவாய். அந்த ரொம்ப நேரத்தில் அப்படியே நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, 2வது வசனத்துல கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கி. பாருங்க, கிறிஸ்துவினுடைய இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்துவனுடைய ஆவி ஆவிக்குரிய பிரமாணம் இல்ல, நீங்க மாற்றி விடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய ஆவி ஆவிக்குரிய பிரமாணம். ஏன்னா மரணத்துக்குரிய பிரமாணம் இருக்கிறது, அதுவல்ல ஆவிக்குரிய பிரமாணம். அப்போ மரணத்துக்குரிய பிரமாணம் என்று சொல்லும்போது நியாய பிரமாணம். அப்படியானால் இங்க ஜீவனுக்குரிய பிரமாணம் என்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனுக்குரிய அந்த ஆவியின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அந்த ஆவி இருக்கிறதுனால அந்த மரணத்திலிருந்து, பாவ மரணத்தில் அந்த மனிதன் என்ன பண்ணுகிறது? விடுதலை ஆக்குகிறது என்று சொல்லி 2, 3வது வசனத்துல நீங்க படித்துக் கொள்ளுங்க, எனக்கு நேரம் இல்லை. 3வது வசனத்திலே அதை தான் அவர் சொல்லுகிறார். எப்படி எனில் மாம்சத்தினால் பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்துக்கு வழியாக அனுப்பி மாம்சத்தினால் பாவத்தை ஆக்கியதாக தீர்த்தார். அப்படினால் பாவம் இருக்கிற எந்த மாம்சத்துல பாவம் இருக்கிறதோ அதை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவரே தண்டித்து விட்டார், அதை எடுத்து போட்டு விட்டார். எப்படி அது நடந்து சொன்னார்? தேவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவி உனக்குள் வந்தபடியினால உன் மாம்சத்தில் இருக்கிற தண்டனை என்ன பண்ணப்பட்டது? நீக்கப்பட்டு விட்டது. 5வது வசனத்தில் நாம் பார்க்கணும், அந்தியம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குள்ளே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிற ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறார்கள். முதலாவது நாம் 3, 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே எப்படி இந்த மரணம் என்கிறது மாற்றப்படுகிறது சொன்னார். இயேசு கிறிஸ்து அந்த பாவம் மாம்சத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்குகிறது. 5வது வசனத்துல ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறபடினால நான் மாம்சத்துக்குரிய நடக்க மாட்டேன். ஏன்னா மாம்சத்தின்படி நான் நடந்தேன் எனக்கு மரணம் வந்துடும். அப்படின்னா மாம்சத்தின்படி நான் நடக்காதபடி ஆவியின்படி நடக்கிறதுக்கு தான் அவர் எனக்கு ஆவி கொடுக்குறார். அப்ப ஆண்டவர் என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னா, என் ஆவி உனக்குள்ள வைக்கிறேன்னு அது எதுக்கு தெரியுமா? நீ மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கு இல்ல, நீ சரீர பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இல்ல, என் ஆவியை உனக்குள் வைத்திருக்கிறபடினால நீ மாம்சத்தின்படி நடக்காம நீ ஆவியின்படி நடந்தா என்று சொன்னால் உனக்கு விடுதலை, உனக்கு ஆக்கினை திருப்பினாது வராது என்று சொல்லுகிறார். 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவி உங்களை வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்து ஆவி இல்லாதவன் அவருடைய ஆவி வாசமாய் இருக்க வேண்டும். ஆவியை வைக்கிறேன் என்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியத்தை இந்த 8ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. அது என்ன என்று சொன்னால், மாம்சத்துக்குரிய மரணத்துக்குரிய ஒரு மனிதனை மாம்சத்திலிருந்து மரணத்திலிருந்து மீட்கிறதுக்காக சாவுக்கு ஏதுவான சரீரத்துக்கு மனிதனை மீட்டு உயிரடைகிறதுக்காக என் ஆவி இருக்கிறேன். இதுதான் இந்த அதிகாரத்துடைய மிகப்பெரிய ஒரு காரியம். அதை 10வது வசனத்தில் கூட பார்க்கும். நேரம் கிறிஸ்து உங்களில் இருந்தார், சரீரமான பாவத்தை நிமித்தம் மரித்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம். அப்ப ஆவி எனக்குள்ள எப்படி இருக்கிறது? ஜீவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, எனக்கு வாழ்க்கையா இருக்கிறது. நான் உயிர் அடைவதற்கு தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆவியை கொடுத்திருக்கிறார். இதை பற்றி ஒரு பெரிய காரியத்தை நாம் நிறைய சத்தியத்தை கலாத்தியருக்கு போகும் பொழுது 5ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து 25வது வசனத்தில் வரையிலும் பார்க்கும்போது மாம்சமும் ஆவிக்கும் பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்குரியும் நடைபெறுகிற இந்த போராட்டத்துல எது ஜெயிக்கிறது என்கிற ஒரு நிர்பந்தமான நிலைமை. ஆனா ஜெயிக்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதனை நடத்துவதற்கு இப்பொழுது மாம்சம் தோத்து போய் ஆவியை ஜெயிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை பாருங்க. 24, 25 கிறிஸ்துவினுடையவர்கள்
தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை அதன் இச்சைகளையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவோ கடவோம். பாருங்க, மாம்சத்தை அழித்து விட்டு மாம்சத்துல மறிக்கிற மனிதனை, மாம்சத்துல போராடி கொண்டு இருக்கிற மனிதனை மாம்சத்திலிருந்து பிழைப்பதற்காக, மாம்சத்திலிருந்து மனிதனை வாழ வைக்கிறதுக்காக தேவனை கூட என்ன கொடுக்கிறாருன்னா ஆவி. அப்ப என்னுடைய ஆவியை உங்களுக்குள், என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைக்கிறதுனால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் நடந்து நீங்க மரித்து போகாம, நீங்க மரித்து எழுந்த என்னுடைய ஆவியை உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்தில் பெற்று நீங்கள் உயிரடைவதற்கு என் ஆவியை உங்களுக்குள், என் ஆவியை உங்களுக்குள் வைக்கிறபடினால நீங்கள் உயிரடைவீர்கள் என ஒரு வசனத்தை நாம் தியானித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை எல்லாரும் வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 11 யோவான் 23வது வசனம். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இந்த பத்தி தான் நாம் பேசிக்கலாம். உயிர் அடைகிறத பத்தி தான் பேசிக்கிறோம். ஆவி வைக்கும் பொழுது எப்படி நாம் உயிர் அடைகிறோம், உலர்ந்த எலும்புகளுக்குள் வைக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிரடைந்தது, மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மறிக்க போகிற ஒரு மனிதனை சாவுக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு எப்படி ஆவி வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியா இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல அருமையான சரித்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப பெத்தானிகளை நேசித்த மார்த்தா, மரியா, லாசர் 3 பேரையும் ஆண்டவர் அதிகமாக நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அல்லது பெத்தானியாவில் ஆண்டவரை நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரு குடும்பம். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துல லாசர் என்கிறவன் வியாதிப்படுகிறான். வியாதிப்பட்டு இப்பொழுது மறிக்கிற ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். அந்த செய்தியை இயேசுவுக்கு அனுப்புகிறார்கள். மார்த்தாள் மரியாளும் லாசரிக்கப்பட்ட ஒரு மரண தருவாய்க்குள்ள வந்து விட்டான். சீக்கிரத்துல ஒருவேளை அவன் மறித்து போவான் போல இருக்கிறது, சீக்கிரமா நீ வர வேண்டும் என்கிற செய்தியை இயேசுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்தியை கேட்டு அங்கேயே தங்கி விடுகிறார். இயேசு போவதற்குள்ளாக 4 நாளாக மாறிவிட்டது. இந்த 4 நாளான இந்த சூழலில இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்களை நடத்துகிறார் பாருங்க. 11வது வசனத்துல அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். எழுப்ப போகிறேன். நான் என் ஆவியை வைத்து உங்களை உயிரடை பண்ண போகிறேன், இல்லைன்னா என் ஆவியை வைத்து உங்களை என்ன பண்ண போகிறேன், எழுப்ப போகிறேன். அப்ப எழுப்ப போகிறதுக்கு உயிரடைகிறதுக்காக ஆண்டவர் லாசரு இங்கே மறைமுகமாக ஆண்டவர் நித்திரை அடைந்திருக்கிறான் என்ற செய்தியை சொன்னான். எல்லாம் கூட இருக்கவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தூங்கின்னு தானேங்கிறான், தூங்கினவனு போய் நீ போய் என்ன ஆண்டவர் எழுப்ப போற, அவனை எழுந்துக்குவான் அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க சொல்லும்படுது. வெளிப்படையான காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது வருகிறார். 14 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு நீ தூங்குற நினைக்காதீங்கப்பா, தூங்குறனை எழுப்புறதுக்காக நான் வரல, மரித்தவனை எழுப்புறதுக்காக வந்திருக்கிறேன். மரித்தவனை எழுப்ப போகிறான், மரித்தவன் என்ன பண்ண போகிறான், உயிரடைய போகிறான் என்று சொல்லுகிற செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த செய்தியை அங்க இருக்கிற 16ல திதிமும் எனப்பட்ட தோமாவால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படின்னா இயேசு மரித்தவங்கிட்ட போறோம்னா மறிக்கிறதுக்கு போற காரியம், நாம கூட போய் சாவலாம் அப்படி என்றுதானே அவன் புரிந்து கொள்ளுகிறான். ஆனால் இப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில வசனம் 33 37 வரையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த நிகழ்ச்சியை மறித்து போன லாசருவை எழுப்புகிறதுக்காக தம்முடைய சீஷர்களோடு கூட போகிறார். முதலாவது மார்த்தாளை சந்திக்கிறார், அதன் பிறகு மரியாளை சந்திக்கிறார். 2 பேரும் அழுகிறாங்க. ஆண்டவரே நீங்க இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர்கள் அழுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் அழுகிறதை கண்ட இயேசு கிறிஸ்து இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி அப்படின்னா இந்த நல்ல கவனித்துக் கொள்வோம். மரித்து போனவனை எழுப்புவதற்கு கர்த்தர் ஆவியை வைத்து எழுப்பே சொல்லுகிறார். மரித்து போன ஒரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்குகிறார். ஆவி இல்லாம போயிடுச்சே, மரித்து போயிட்டானே, மரித்து போனவனுக்கு ஆவி இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்லி ஆவிக்குரிய கர்த்தர் ஆவியை இழந்து போன மனிதனுக்காக அங்கலாய்க்கிறார், கண்ணீர் வடிக்கிறார்.
இந்த ஒரு நிலைமையோடு கூட தான் ஆண்டவர் அங்கே 43வது வசனத்துல போகும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து இவர்களை சொன்ன பின்பு இப்ப பாருங்க ஆண்டவர் எப்படி ஆவியை ஒரு மரித்த மனிதனுக்குள்ள வைக்கிறது பாருங்க. அவன் செத்து போயிருக்கிறான், செத்து போனவன் கல்லல வைக்கப்பட்டிருக்கிறான், செத்து போனவன் 4 நாளா இருக்கிறது, செத்து போனவன் அழுகின நிலைமையில இருக்கிறான். ஆனால் அவனை உயிரடைகிறதுக்கு கடவுள் இப்பொழுது ஆவியில கலைஞனவர் அல்லது இயேசு கிறிஸ்து ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார். தேவனுடைய ஆவியை பெற்றவர், தேவ ஆவிக்குரியவர், தேவ ஆவினாலே நிறைந்த அவர் இப்பொழுது என்ன செய்கிறார் சொன்னால் அந்த ஆவியில நிறைந்தவராக பிதாவை நோக்கி இப்பொழுது பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பிதாவுக்கும் அவருக்கு இருக்கிற உறவில ஆவிக்குரிய அனுபவத்தை சொல்லி இப்போது லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அதை சொன்ன உடனே ஒரு மரித்த மனிதன் வெளியே வருகிறான். என்ன ஆச்சரியமான காரியம் பாருங்க. என் ஆவியை உங்களுக்குள் நான் வைக்கும் பொழுது நீங்களும் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கூட சொன்னார். 64வது வசனத்தில் பார்க்கும்போது என்னுடைய வார்த்தைகள் 63ல 6:23 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் இதை சொல்லும் பொழுது வெறும் வார்த்தைகளை சொல்லல, அவர் சொல்லும் பொழுதே அந்த வார்த்தைகளுக்குள்ள என்ன இருக்கிறது? ஆவியம் இருக்கிறது, ஜீவனம் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கிற ஆவி இப்பொழுது மரித்து போன மனிதனுக்குள்ள போய் வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டதனால இப்ப செத்த மனிதன் இப்பொழுது ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணுறான்? உயிர் அடைந்தவனாக மாறுகிறான். என்ன ஒரு ஆச்சரியமான காரியம். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களை, நாம் ஒருவேளை மரித்து போன நிலைமையில, அழுகி போன நிலைமையில, எழுப்பி வராத நிலைமையில ஒருவேளை நாம் கட்டப்பட்டிருக்கலாம். ஏற்பட்ட நிலைமைகள் கூட மாற்றுவதற்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. என் ஆவியை நீ செத்து போன அழுகி போன சரீரமாய் இருந்தாலும் உனக்குள் நான் வைக்கப்படுது. நீ செத்தவனாய் இருக்க மாட்டாய், உயிர் இல்லாதவனாய் இருக்க மாட்டாய், நீ உயிர் அடைந்து எழும்புகிறவனாய் மாறுவாய். இதுதான் லாசருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஆச்சரியமான காரியம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 13 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே பாதைகள் எங்கே? பாதாளமே ஒரு சங்காரம் எங்கே? கண்களுக்கு மறைவாயிருக்கும். பசங்க பிரியமானவங்கள, பாதாளத்திலிருந்து கடவுள் என்ன பண்ணுவாங்க? மீட்பேன். மரணத்தில் என்ன பண்ணுவாங்க? மீட்பேன். அப்ப மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் மீட்கிறதுக்கு என்ன அவசியம் அங்க இருக்குது பாருங்க. அதை செய்யாதபடிக்கு என்ன பிரச்சனை அங்க இருக்கிறது? ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாதாளத்தின் வல்லமைக்கும் உங்களை நீங்கள் ஆக்கிடுவேன், மரணத்தினுடைய வல்லமைக்கும் உங்களை நீங்கள் ஆக்கிடுவேன். மரணம் உங்களை வாதையை ஒன்றும் பண்ண முடியாது, பாதாளமும் உங்களை சங்காரம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப மரணம் பாதாளத்தில் இருக்கிற அதிலிருந்து நம்ம மீட்கிறதுக்கு மீட்க முடியாததுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் மனம் மாறவில்லை. மனம் மாறுவாயானால் மரணமோ பாதாளமோ உன்னை மேற்கொள்ளாதுப்பா. ஏன்னா நீ மனம் திரும்பிட்ட, நீ மனம் மாறிட்ட, நீ என்கிட்ட வந்துட்ட, நீ என்னுடையவனா மாறிட்ட. நீ என்னுடையவனா மாறிட்ட அப்படின்னால நான் உனக்கு கொடுக்குற வாக்கு சொன்னால் பாதாளமும் மரணமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அந்த மரண பாதாளத்தினுடைய எல்லா சங்காரத்துக்கும் வாதைக்கும் உன்னை நான் மீட்பேன். நீ மனம் திரும்புவாயா? உனக்கு மரணம் இருக்காது. நீ மரணத்தில் என்ன பண்ண முடியாது? மீட்டு வர முடியும், நீ உயிரடைய முடியும். மறுபடியும் அந்த வார்த்தையை நாம் அப்படியே சொல்லி முடிக்கலாம். எசேக்கியேல் 37:14 என் ஆவி உங்களுக்குள் நீங்கள் உயிரடைவீர்கள் என்கிறதுக்கு நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லைன்னா நல்ல ஒரு தமிழ் சொல்ல சொன்னா நீங்கள் வாழ்வீர்கள். நம்ம எல்லாரும் வாழப்போம். நாம் மறிக்க போகிறது, நாம் எல்லாரும் வாழப்போம். மறிக்கிற மனிதர்களாக இருக்கிற நாம் எல்லாரும் பிழைக்க போகிறோம். அந்த ஒரு அருமையத்துக்கு தான் இந்த வேத வாக்கியம் இங்கே நமக்கு சொல்லுகிற சாட்சிகள் என்ன சொன்னால், நீங்கள் யாராக இருந்தால், நீங்கள் உழந்த எலும்புகளாக இருந்தாலும், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கைகள் ஒருவேளை உழந்து போன அறுப்புண்டு போகிற நிலைமை இருந்தால், உன்னை உயிரடைகிறதுக்கு
என் ஆவியை உங்களுக்குள் வைக்கிறேன், நீங்கள் உயிரடைவீர்கள். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். உயிரடைகிறதுக்காக கடவுள் அங்கே விசேஷமான சாவுக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான நிர்பந்தமான மனிதன், சாவுக்குரிய நிலைமையில அலறி கொண்டு இருக்கிற மனிதன். ஒருவேளை மரணம் தான் அவனுடைய வாழ்க்கைங்கிற நிலைமை இருந்தால் அந்த மரணத்துக்குரிய சரீரத்தை உயர்த்திக்கிறதுக்கு என் ஆவியை வைக்கிறேன். நீங்க சரீரத்துல சாக மாட்டீங்க, நீங்க உயிரடைவீங்க. நீங்க உயிரடைகிறதுக்காக சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை என் ஆவியை வைக்கிறேன். என் ஆவியை வைக்கிறதுனால உங்க சரீரம் செத்து போகாது, நீங்கள் கிடைப்பீர்கள், வாழ்வடைவீர்கள். கடைசியா யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் மறித்து போன ஒரு மனிதனை கர்த்தரை எழுதினது வார்த்தை, அது வார்த்தைக்குள் இருக்கிற ஆவி ஜீவன். அந்த ஆவியும் ஜீவனமாய் இருக்கிற வார்த்தை லாசுவை என்கிற மறித்து போன 4 நாளான சரீரத்துக்குள்ள உள்ள போகிறது. எந்த விஞ்ஞானம் வைக்க முடியாத ஒரு ஆவி ஜீவனை கர்த்தர் இப்பொழுது ஆவி வைப்பேன்னு சொன்ன வார்த்தையை வைக்கிறார். மறித்தவன் எழுந்து நிற்கிறான். மறித்தவன் எழுந்து பொழுது வாழ்கிறவனா மாறுகிறான். மறித்து 4 நாளான மனிதனே எழுந்து வாழ்வடைவான் என்று சொன்னால், இன்னைக்கு மறித்து போகிற நிலைமையில, நீங்க ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில, மரணத்துக்குரிய மனிதர்களால் முன்குறிக்கப்பட்டு மரணம் தான் வரப்போகிறது என்கிற சூழ்நிலை இருந்தாலும் அவர் சொல்கிறார், மரணமே எங்களுக்கு நேரிடுகிறதா இருந்தாலும் அந்த மரணத்திலிருந்து எங்களை தப்பி வைக்கிறதுக்கு அவர் வந்தார். எப்படி அவனை தப்பி வைக்க போறார்? மரணத்துக்குரியவனா? மரணத்துக்குரிய சரீரத்துல, சாவுக்கு எதுவான சரீரத்துல அவருடைய ஆவியை வைத்திருக்கிறார். நாம் இல்லை பெற்ற அனுபவத்தை விசேஷித்த நாளில ஆராதனையில நாம் கேட்கிற எல்லாருக்கும் தேவை விசுவாசம் இருந்தா, நம்பிக்கை யாரா இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீ செய்தி கேட்டு, நீ இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீ கர்த்தர் என்று நம்பு. என்னைக்கு உனக்குள்ள கர்த்தருடைய ஆதரிப்பார். நீ சாகரனா மாற மாட்டார், வாழ்வடைகிறவனா மாறும். அப்படின்ற ஒரு அனுபவத்தை கர்த்தர் காலை நேரத்துல திருச்சபையா இருக்கிற செய்தியை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தூரத்துக்கு சமயத்துமான கர்த்தர் ஆவியை வைத்து நம்ம உயிரடை நம்ம பிழைக்க வைக்க கர்த்தரை நோக்கி ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே தெரிவிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றோடு கூட ராஜாவை துதிக்கிறோம் 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 மேம்படுத்துகிறோம். என்னுடைய சீசர்களை அனுப்பும் பொழுது ஆண்டவரே அவர்கள் திரும்பி வந்து ஆண்டவரை சாசுகளும் நடந்துகிறது, மருத்துவர் இழந்திருக்கிறார்கள், வியாதிகள் குணமாக்கப்படும்போது படுகிறது என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அப்பிரயோஜனமான நீ சொன்ன வேலையை செய்தோம், அதனால் தான் இது நடந்தது என்று சொல்ல அதே போல பிரசங்கிக்கிற அடியில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நான் ஒரு அப்பிரயோஜனமான மனுஷனாக அன்றைக்கு சிறையில் உள்ளதை எஸ்ஏக்கு ஒரு சிறை கைதியாக கொண்டு போகப்பட்டோம். சிறையினுடைய பாடுகளை துன்பத்தை பார்த்து கொண்டிருந்தால் அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு நிலைமை. அப்பேற்பட்ட மனிதனுக்கு கொடுத்த ஒரு தரிசனம், அப்பேற்பட்ட மனிதனை என் தீர்க்க தரிசனம் சொல்லி வார்த்தையை சொல்லும் பொழுது நீர் அந்த வசனத்தை கேட்டு கர்த்தரை அறிந்து கொண்ட மனிதர்களுக்கு ஆவியை வைத்தீர். ஆவி வைத்த மனுஷர்கள் எல்லாம் உயிர் அடைந்தார்கள். உயிர் அடைந்தவர்கள் அந்த சிறையிருப்பில் இல்லை, அடிமைகளாக இல்லை, திரும்பி வந்து விட்டார்கள். யாரையை எடுத்த, யாரையை திருப்ப, என் ஆவியை உங்களுக்குள் வைக்கிறேன். நீங்கள் உயிர் அடைவீர்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவே இந்த தரிசனத்தை, இந்த சத்தியத்தை சொன்னீரோ அந்த சத்தியம் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளட்டும். அந்த சத்தியத்தை அப்படியே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கட்டும். விசுவாசிக்கிற எவனுக்கு அது கூட அவர்கள் அப்படியே அவங்க ஆவியை வைத்து அவர்கள் உயிரடை பண்ணும், அவங்களை எழுப்பும்படியான அவர்கள் கருத்துல மாம்சம் ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த மாம்சம் மரணத்துக்குரியதாக மாறிவிட்டார்கள். ஜீவகாலம் எல்லாம் மாம்சத்துல மரண பயங்கள் வருகிறது. மாம்சத்துல ஒரு மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தில் இருக்கிற நிர்பந்தமான மரணத்தை தவிர்க்கிறதுக்கு யாராலுமே முடியாது.
எல்லாருமே மறிக்க போகிறார். ஆனால் மறிக்கிற ஒரு மனிதன் மறுபடியும் பிழைக்க போகிறான். கிறிஸ்துவனுடைய ஆவி எந்த மனுஷனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த மரண சரீரத்துக்குள் கிறிஸ்துவனுடைய ஆவி வைக்கப்பட்டிருக்கிறதோ, அவன் சாக மாட்டான். கர்த்தர் அவனை உயிரடைய பண்ணுகிற அவனை பிழைக்க வைக்க. அதை நீ செய்து கொண்டிருக்கிறீர்கள். செத்து போன மனிதன் 4 நாட்களாக மாறித்தவர்கள். ஆண்டரே கூட பிறந்த சகோதரியை சொன்னார், ஆண்டரே 4 நாள் ஆயிட்டு அழுகி போயிருக்குது, ஒன்றும் செய்ய முடியாதேன்னு சொன்னார். ஆனால் ஆண்டரே பார்த்து சொன்னேன், விசுவாசித்தார். தேவனுடைய மகிமையை காணப்போகிறாய் என்று சொன்னார். அவன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். விசுவாசத்தின் விளைவா அழுகி போன ஒரு சரீரத்துக்குள்ள நீ சொன்ன உங்களுடைய வார்த்தை ஆவி அந்த சரீரத்துக்குள்ள உள்ள வைக்கப்பட்டது. அவன் எழுந்தான், உயிர் அடைந்தான், வாழ்ந்தான். என்னை காண்பது நான் இப்பேற்பட்ட நிலையில இருக்கிறேன், அழுகின நிலையில வாழ்கிறேன். என் சரீரம் மரணத்துக்கு குறிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யார் கதறுகிறார்கள்? அவர்களுக்குள் இந்த சத்தியம் கடந்து அவர்களுக்குள் உயிரடை. உங்களுடைய ஆவி அவர்களுக்குள்ள, இந்த ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைவார்களாக, அவர்கள் பிழைப்பார்களாக. அவளுக்கு கர்த்தர் புது வாழ்க்கை தருவீராக. அவர் வாழ்வடைய போகிறதுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கு நேராக இந்த வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வார்த்தைகளை கர்த்தர் உயிரடைய கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். நாம் ஒரு நாள் மரணத்தின் பாதையில் கடந்து போனாலும் மரணங்களை மேற்கொள்ளாதபடிக்கு இன்றை வைக்கிற உங்களுடைய வார்த்தை ஆவி எங்களுக்கு உயிரடைக்கும், எனக்கு வாழ்க்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த செய்தியில் கலந்து தன்னுடைய வாழ்க்கை உணவு நிர்பந்தத்தை கூட பொருட்படுத்தாமல் அந்த தேவ சமூகத்துக்குள் வந்த பிள்ளைகள் வாழ்வார்களாக, பிழைப்பார்களாக, புது வாழ்வாளுக்கு கொடுக்கப்படுவதற்காக நாம் அதை செலுத்துகிறோம். தேவதையை மகிழ்ந்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கர்த்தருடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, நடத்துதல் நம் அனைவரும் சபை அனைத்தும் பரிசுத்தமானவர்கள் இன்றைக்கு செய்தி கேட்ட எல்லாரும் என்னுடைய கிருபை சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்குள் ஆவி வைப்பார். நீங்க உயிரடைவீங்க, நீங்க பிழைப்பீங்க, நீங்க வாழ்வீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.